எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் பேலன்ஸ் காஸ்ட் சென்டரில் எப்படி சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெசிப்ட் என்ட்ரி எப்படி போடுறது, ரெசிப்ட் என்ட்ரிக்கு எகென்ஸ்ட் பேமெண்ட் எப்படி போடுறது, பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் ரிப்போர்ட் எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சேல்ஸ் என்ட்ரிக்கு போகிறோம். முதல்ல கம்பெனி நேற்று எங்கே விட்டோம், அதுலேருந்து அந்த கம்பெனியில் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா செலக்ட் ஃப்ரம் டிரைவு, அதில் போயிட்டு டி டிரைவ். டி டிரைவ்ல ஸ்ரீனிவாசன், என்னுடைய போடுற பேர் ஸ்ரீனிவாசன். அதில் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி கணேஷ் ஃபவுண்டேஷன். இந்த கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணோம். இதில் நம்ம மொதல் பில் மாத்திரம் தான் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பில் போட்டிருக்கோம்னு பார்த்தோன்னா டிஎஸ்எஸ், டி ஃபார் டாக்கு, எஸ் ஃபார் சீனிவாசன், எஸ் ஃபார் சீனிவாசன். கேட்வே ஆஃப் டேலிலேருந்து இந்த மாதிரி முதல் லெட்டர் டிஎஸ்எஸ், அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கு பேர். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர், எவ்வளவு லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் 2 என்ட்ரி போட்டிருக்கோம். சேல்ஸில் நம்ம எத்தனை என்ட்ரி போட்டிருக்கோம்? 2 என்ட்ரி போட்டிருக்கோம். இது ஒரு என்ட்ரி, இந்த மாதிரி 2 என்ட்ரி நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆர்ஏ பில் 2 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஆர்ஏ பில் 1 போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஆர்ஏ பில் 2 போட்டிருக்கோம். இப்போ மற்ற ஆர்ஏ பில்லாம் போடணும். எப்படி நம்ம என்ட்ரி பண்ணணும்? சேல்ஸ் என்ட்ரி கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்டிங் வவுச்சர் வி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலுக்கு வரணும். எக்ஸல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏ பில் 3 ஆன் ரூஃப் கம்ப்ளீஷன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் கம்ப்ளீஷன். யாருக்கு நம்ம பில் பண்றோம்? டிபிஎல் அருணா அவருக்கு நம்ம பில் பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க கேப்ஸ்ல டிபிஎல் அருணா ஆர்ஏ பில் 3 அப்படின்னு. யாருக்கு? அருணாக்கு. கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஏ. சப்போஸ் இது உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வருது வேண்டாம் அப்படின்னா அது என்னன்னா ப்ரொவைடு பையர் டீடைல். இதை வந்து நீங்க எஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நோ கொடுக்கணும். அதே மாதிரி டெஸ்பாச் டீடைல், இதுவும் எஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நோ கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேட்காது. அதாவது இங்க வரீங்கல்ல அக்கௌண்டிங் வவுச்சர் வி போயிட்டு இப்போ போயிட்டு டிபிஎல் அருணா ஸ்லாஷ் ஆர்ஏ பில் 3 அப்படின்னு நம்ம போடுறோமா? போடும்போது அருணான்னு செலக்ட் பண்ணோம்னா இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இது வராது. டேலியில எது ஒண்ணு வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி, அது மாஸ்டர் லெவலா டிரான்சாக்ஷன் லெவலான்னு பாருங்க. மாஸ்டர் லெவல்ல வேண்டாம் அப்படின்னா F11ல பாருங்க, F12ல பாருங்க. டிரான்சாக்ஷன் லெவல்ல வேண்டாம் அப்படின்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுல பார்க்கணும்? வவுச்சர் டைப்ல போய் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா வருது, இல்ல சார் இது வேண்டாம் அப்படின்னா நீங்க எங்க போய் பார்க்கணும்? F11, F12. மாஸ்டர் லெவலா இருந்தா F11 அண்ட் F12லையும், டிரான்சாக்ஷன் லெவலா இருந்தா உங்களுக்கு வவுச்சர் டைப்லயும் போய் நீங்க டிசேபிளோ எனபிளோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஏபி, இப்ப சம்மோன் வாண்ட்ஸ் டு ஜாயின் இருக்கு. யாரு? தேவதர்ஷினியா? இப்ப 2வது ஆர்ஏபில் போட்டிருக்கோம், 3வது ஆர்ஏபில் போட போறோம். 3வது ஆர்ஏபில் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது பில் 30%. அதாவது ஆன் ரூஃப் கம்ப்ளீஷன் பில். ஓகேங்களா? டேட் வந்து 1/7. இங்க F2 போட்டு 1/7/23 அப்படின்னு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஏபில் 3 30%. அதாவது 2 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய். அதுக்கு 7 சைபர் 1 2 3 4 5 6 7 இன்ட்டு 30% போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட் வந்துடும். அடையாருக்கு வந்துடும். அது டாக்ஸ் அதுவே கால்குலேட் ஆயிடும். என்டர் கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு இப்படி நீங்க சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பேஜ் அப் அப்படின்னு ஒரு பட்டன். அதாவது கால்குலேட்டர்ல இந்த இடத்துல பேஜ் அப் நான் வந்து காட்ட பண்றேன். அதுல பேஜ் அப்ப நீங்க ப்ரெஸ் பண்ணணும். எது பாத்தீங்கன்னா பேஜ் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இங்க நான் காட்டுற மாதிரி. இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாஜிடெக் கீபோர்டு. லாஜிடெக் கீபோர்டு, லாஜிடெக் கீபோர்டு இமேஜ். அதுல பேஜ் அப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிடெக் கீபோர்டு. ஏன்னா சில பேர் கீபோர்ட்ல என்னென்ன கீ எங்கெங்க இருக்குன்னு தெரியாம தடுமாறுறாங்க.
அதுவே அதனாலேயே உனக்கு நிறைய. அந்த காலத்துல நாங்க என்ன பண்ணுவோமா, 10வது படிக்கிற வரைக்கும் வேற எதுலயும் சேர்க்க மாட்டாங்க. 10வது எக்ஸாம் எழுதிட்டோம்னா அந்த கேப் 12வது 11வது சேர்ற கேப் இருக்கு இல்லையா, அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, இமிடியேட்டா எங்களை டைப்ரைட்டிங் கிளாஸ் அனுப்பிச்சிடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா எங்களை டைப்ரைட்டிங் கிளாஸ் அனுப்பிச்சிடுவாங்க. இது சின்னதா தெரியுது, பெருசா தெரியல. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், தனியா தெரியல. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல பேஜ் அப் அப்படின்னா இதான் பேஜ் அப். இந்த இடத்துல இருக்கும், இதெல்லாம் ஜூம் பண்ணி பார்க்கலாம், தெரியல, பெருசா தெரியுதா? இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கு பேஜ் அப் அப்படின்னு, அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா முதல் பேஜ் வரும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் அந்த பேஜ் அப்ப கிளிக் பண்ணீங்கன்னா போன பில் அப்படியே வரும். என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. அந்த இடத்துல வார்னிங் கொடுத்துல அது என்னன்னா இன்வாய்ஸ் நம்பர் 16 டிஜிட்டுக்கு மேல இருக்கக்கூடாது. அது 16 டிஜிட்டுக்கு மேல இருக்கு. அதை எப்படி கவர் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல டிபிஎல் அருணா ஸ்லாஷ் நீங்க வந்து காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி டிபிஎல் அருணா ஸ்லாஷ் ஆர்ஏ பில் அப்படின்னு போட்டு மேனுவலா டைப் பண்ணுவோம். அப்ப அந்த 16 கேரக்டருக்குள்ள இருக்கும். 16 கேரக்டருக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா எடுக்காது. ஸ்பேஸும் 16 கேரக்டர் தான். அதாவது ஜிஎஸ்டில அப்லோட் பண்ணும்போது இன்வாய்ஸ்ல இஷ்யூ வரும் 16 கேரக்டர் நடக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் கொடுத்தீங்கன்னா பேஜப்ல சேவ் பண்ணிட்டு திரும்ப பேஜப் கொடுத்த அப்படின்னா உனக்கு டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும், நேரேஷன் எழுதணும். என்ன நேரேஷன்? ஒர்க் ஆர்டர் நம்பர் 102. ஓகேவா? அது என்ன பில்லு பில் வந்து என்ன பில்? இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரூஃப் கம்ப்ளீஷன், ஆன் ரூஃப் கம்ப்ளீஷன். ஓகேவா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஏ பில் 3. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஏ பில் 30% ஆன் கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் ₹2 crore பில் சப்மிட்டட் ரெக்கார்டிங். இந்த மாதிரி நீங்க என்ட்ரு கொடுத்து திரும்பவும் என்ட்ரு கொடுத்து சேர்ப்போம். அப்ப என்ன ஆகும்னா இதை நீங்க பிரிண்ட் எடுக்கும்போது அது வந்து இங்க வரும். இப்ப போய் பிரிண்ட் பாருங்களேன், பேஜ் கொடுத்துட்டு பிரிண்ட் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்ல போயிட்டு ப்ரீவியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு வரும். இதுல இந்த மாதிரி கான்ட்ராக்ட் சர்வீஸ்னு மொட்டையா இருந்தா நல்லா இருக்காது. அப்ப கான்ட்ராக்ட் சர்வீஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அது சேர்ந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கான்ஃபிகர் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் ஷோ அடிஷனல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லெட்ஜர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து ஒரு என்டர் தட்டினா எஸ்கேப் எஸ் ஆயிடும். இப்ப போய் நீங்க ப்ரீவியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படின்னு போட்டு அது கீழே இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனோட பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்க பில்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் பில்ஸ் அப்ளை. இப்ப அருணாக்கு இங்க அட்ரஸ் நம்ம கொடுக்கல, அருணாக்கு அட்ரஸ் கொடுத்தோம்னா அருணாக்கு பில் ஆகும். இப்போ ஒரு பார்ட்டிக்கு வந்து 30 லட்சம் ரூபாய் பில் கொடுக்குறேன், அட்ரஸ் இல்லாம கொடுக்கலாமா? அப்ப அட்ரஸ் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், இங்க இருந்தபடியே நீ அட்ரஸ் உனக்கு தெரியுது. அப்ப வந்து நீங்க கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறீங்க, கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இங்க நீங்க அட்ரஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 23 ரெட்டிராயர் டேங்க் சவுத் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி இவரோட அட்ரஸ் கும்பகோணம். பின்கோடு வந்து பாத்தீங்கன்னா 612-001. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 612-001. இப்ப அவருடைய மொபைல் நம்பர் பாக்குறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் இருக்கு. கான்டாக்ட் டீடைல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் டீடைல் இங்க இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், F12 பிரஸ் பண்ணி ப்ரொவைட் அடிஷனல் ஷோ மோர் கான்ஃபிகரேஷன், அங்க ஒரு வாட்டி எஸ் கொடுங்க, ஷோ மோர் கான்ஃபிகரேஷன் அதுவும் ஒரு எஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல் இங்க கொடுக்கணும்னா எங்க இருக்கு பாரு, இங்க கான்டாக்ட் டீடைல் இருக்கு, ப்ரொவைட் மெயிலிங் டீடைல் இருக்கு பாருங்க, ப்ரொவைட் கான்டாக்ட் டீடைல் இந்த ஆப்ஷன். இதை போய் நீங்க எஸ் கொடுங்க. ப்ரொவைட் மல்டிபிள் மொபைல், ஒரே ஆளுக்கு 2-3 மொபைல் இருந்ததுன்னா எஸ் கொடுத்தனா மல்டிபிள் மொபைல் டீடைல் காட்டும். செட் டிஃபால்ட் வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணா அந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா போடும். இப்ப பாருங்க
இவருக்கு இப்ப எல்லாமே வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பிரைமரி மொபைல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 9840935990. ப்ரொவைட் மல்டிபிள் மொபைல் நம்பர். இவருக்கு இன்னொரு நம்பர் இருக்கா? எஸ். பாத்தீங்கன்னா இது வந்து பிரைமரி மொபைல் நம்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் நம்பர், இவருக்கு செகண்ட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7355820530. சும்மா வச்சே போறாங்க. இந்த மாதிரி எத்தனை நம்பர் இருக்கோ அது போட்டுக்கலாம். அடுத்தது டிஃபால்ட் வாட்ஸ்அப் நம்பர். இவருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும்னா எந்த நம்பருக்கு? பிரைமரி நம்பருக்கா செகண்ட் நம்பர்? பிரைமரி நம்பர். இவருக்கு அடிஷனலா கான்டாக்ட் டீடைல் ஏதாவது வேணுமா? இது இல்லாம இவருக்கு வேற ஏதாவது அடிஷனல் கான்டாக்ட் டீடைல்னா அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். மெயில் ஐடி இந்த மாதிரி வேண்டாட்டி நீங்க என்ன பண்ணலாம்? நோ போட்டு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது அவருக்கு ஜிஎஸ் நம்பர் இருந்ததுன்னா ரெகுலர் போயிட்டு இந்த ஜிஎஸ் நம்பர் ஆட். இப்ப பாருங்க, என்டர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அருணாக்கு என்ட்ரி பண்ணிட்டோம் சேல்ஸ் இன்வாய்ஸ்ல. அப்ப அருணாக்கு என்ன பண்ணணும்? அட்ரஸ் வருதா பார்க்கணும். இத பிரிண்ட் ப்ரீவியூ பார்க்கறதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் பி, பிரிண்ட் ஆல்ட் பி கொடுங்க. ஆல்ட் பி கொடுத்து அந்த இடத்துல கரண்ட் அப்படின்னு காட்டுப்பாரு. அதை போய் நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ப்ரீவியூ பாருங்க. இப்ப அருணாக்கு அட்ரஸ் வருதா பாருங்க. இப்ப நம்ம அருணாக்கு அட்ரஸ் நம்ம கொடுத்துட்டோம், அப்பயும் வரல. நான் என்ன சொல்லியிருக்கேன்? எது ஒண்ணு வந்தாலும் சரி வரலனாலும். இப்ப அருணாக்கு அட்ரஸ் வரலையா? அப்ப என்ன பண்றோம்? நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டோம், ஆனா வரல. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் டைட்டில் F7 அத போய் கான்ஃபிகர்ல இங்க ஷோ நேம் அண்ட் அட்ரஸ் ஃப்ரம் பார்ட்டி மாஸ்டர். இது வந்து நோல இருக்கு. அது வந்து எஸ் பண்ணணும். ஓகேவா? ஷோ நேம் அண்ட் அட்ரஸ் ஃபார் த பார்ட்டி மாஸ்டர். அது வந்து எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிட்டு இப்ப போய் நம்ம பாக்குறோம். இது பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம அங்க என்ன அட்ரஸ் கொடுத்தோமோ அந்த அட்ரஸ். சார் அவருடைய மொபைல் நம்பர் வரல. பையர் கான்செப்ட் இருக்கு, கன்சைனி ஷிப்ட் அப்படின்னு இருக்கு. இது எனக்கு வேண்டாம், கன்சைனி ஷிப்ட் கான்செப்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ அதையும் டிசேபிள் பண்ணலாம். இந்த மாதிரி எது ஒண்ணு வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி என்ன பண்ணணும்? F12ல போயிட்டு நீங்க எனேபிளோ டிசேபிளோ என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, மூணாவது பில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நாலாவது பில். இந்த ஒரு ஆளுக்கு மாத்திரம் நான் எல்லா பில்லும் போடுறேன். நாலாவது பில் பாத்தீங்கன்னா ஆன் பெயிண்டிங் ஒர்க் 31/7. F2 போட்டு 31/7 இதே அருணாக்கு ஆரிய பில் 4. ஆரிய பில்லு 4. பிபிஎல் அருணா ஸ்லாஷ் ஆர்ஏ பில் 4 அப்படின்னு. யாருக்கு? அருணாக்கு. எவ்வளவு அமௌண்ட்? ஆரிய பில் 4க்கு எக்ஸல்ல 10% போட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா 20 lakhs இன்டூ 10% போட்டீங்கன்னா என்டர் கொடுத்த வேகத்துக்கு அது வந்து கால்குலேட் பண்ணி காசு என்டர் போட்டு என்டர் கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ்ல ஆரிய பில் 4 அப்படின்னு நீங்க சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ண வேகத்துக்கு பேஜ் அப் அங்க போயிடுங்க. சேவ் பண்ண வேகத்துக்கு பேஜ் அப் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல என்டர் கொடுத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீஸ் அங்க போயிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அப்பதான் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். ஏன் சார் முதல்ல டிஸ்கிரிப்ஷன் வர மாட்டேங்குது? ஏன் முதல்ல டிஸ்கிரிப்ஷன் வர மாட்டேங்குது? நீ வவுச்சர் டைப்ல டிஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணப்படல, அதனால வரல. வவுச்சர் டைப் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வராது. வவுச்சர் டைப் நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் இன்வாய்ஸ் போடும்போது அது வரும். ஓகேவா? இது வந்து வவுச்சர் டைப்ல வந்தா நல்லா இருக்கும் தான், ஆனா வரல. ஓகேவா? அதனால நீங்க சேவ் பண்ணிட்டு தான் நீங்க அப்புறம் போகணும். இதுல வந்து என்ன பண்ணணும்? எடுத்தோன்னு ஒர்க் ஆர்டர் நம்பர் 102. ஒர்க் ஆர்டர் நம்பர் 102 படி இருந்தது. ஆரிய பில் நம்பர் 4 ஆன் கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் rupees 2 crore. என்ன ஜாபுக்காக? ஃபார் என்ன ஜாபுக்காக? ஆன் பெயிண்டிங் ஒர்க். ஓகேவா? அவ்வளவுதான். கொடுத்து என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் 2 பில் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆரிய பில் 5, ஆரிய பில் 6, ஆரிய பில் 7. இந்த 5, 6, 7 எப்படி? இந்த மாதிரி நீங்க வரிசையா 5, 6 அப்படியே போட்டு ஆரிய பில் 5 18 F2 போட்டு 18 பிபிஎல் அருணா ஸ்லாஷ் ஆரிய பில். ஆரிய பில் நம்பர் என்ன? ஆரிய பில் 5 பிபிஎல் அருணா ஸ்லாஷ் ஆரிய பில்லு 5. அருணாக்கு தான் அதே பில். ஆல்ட் சி போட்டு எவ்வளவு பர்சன்டேஜ்? அதே 10% தான். அப்போ வந்து 20 lakhs.
போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. திரும்ப பேஜ போயிட்டு நம்பர் 102 ஆரிய பில் 5 10% அந்த அடுத்த லைன்ல கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் rupees 2 crore ஃபார் என்ன ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க். அடையாண்டு போட்டு என்டர் கொடுத்து இந்த மாதிரியே நீங்க சேவ் பண்ணுங்க. ஏன் சார் நான் இந்த எல்லா பில்லும் போடுறேன் அப்படின்னா, அப்பதான் எல்லா பில்லும் போட்டாதான் உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சைட் ஹேண்ட் ஓவர். இது வந்து 6வது பில். ஓகேவா? 6வது பில் என்னைக்கு டேட்டு? பில் நம்பர் 19 F2 போட்டு 1 பாத்தீங்கன்னா CPL ஸ்லாஷ் ஆரிய பில் 6. அதே 6னா 10%. 10%னா அதே 20 lakhs. போட்டு என்டர் கொடுத்து ஆரிய பில் 6 அப்படின்னு என்டர் பண்ணி சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டு திரும்ப பேஜ போயிட்டு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போடணும். ஒர்க் ஆர்டர் நம்பர் 102. ஒர்க் ஆர்டர் நம்பர் 102 என்ன? ஆரிய பில் 6 10%. ஆன் கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் rupees எவ்வளவு? 2 crore. 2 crore என்ன ஒர்க்குக்காக? சைட் ஹேண்ட் ஓவர் ஜாப். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன்னா சைட் வைஸ் ஒர்க். இப்ப இந்த கடைசி பில் இருக்குல்ல, அதை எப்படி சார் என்ட்ரி பண்றது? கடைசி பில்லு 1 year கழிச்சு சப்ளை பண்ணுறோம். ஆக்சுவலா இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 28/2/2024. இந்த பில்லை நீ எப்ப சப்ளை பண்ண போற? 1/9. அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த பில்லை இன்னைக்கு டேட்ல போட்டக்கூடாது. நீ என்ன டேட்ல போடனா 1/9/2024 போடணும். இங்க வந்து F2 போட்டு 1/9/24 அப்படின்னு போட்டா இங்க என்ட்ரி ஆகும். என்ன சொல்லுது? டேட் cannot be below or above the current period. அப்படின்னா என்னன்னா, கரண்ட் பீரியட் வந்து 23/24. நீ என்ன ட்ரை பண்ற? 1/9/24 24/25 டேட்டா போடுற முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பினான்சியல் இயரை சேஞ்ச் பண்ணணும். இதை என்ட்ரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? Alt F2 போட்டு அந்த 1/9/24 எந்த பினான்சியல் இயர்? ஏப்ரல் 24 டு மார்ச் 25. இப்ப போயிட்டு நீங்க F2 போட்டு 1/9/24 சொல்லலாம். ஆனா இன்னைக்கு டேட் 1/9/24 வந்துருச்சா? நான் 1/9/24 போட்டா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎல் அருணா ஆரிய பில் நம்பர் 7. நான் 1/9 இதை நான் சேவ் பண்றேன். வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி சேவ் பண்றேன்? 1/9 சேவ் பண்றேன். ஆரிய பில் நம்பர் 7 ஆரிய பில். நான் வந்து 1/9 சேவ் பண்றேன். எவ்வளவு? 5% வேல்யூ 2 கோடிக்கு 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆரிய பில் 7 அப்படின்னு நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ண என்ன ஆகும்? டேலி என்ன நினைச்சுக்கும், இன்னைக்கு டேட்டு 1/9/24 அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 28/2 தான். இந்த மாதிரி போஸ்ட் டேட் டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா நீ வந்து போஸ்ட் தான் என்ட்ரி பண்ணணும். போஸ்ட் டேட் கண்ட்ரோல் டி. நீ கண்ட்ரோல் டி போட்டீங்கன்னா மேல இந்த இடத்துல போஸ்ட் டேட் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு டேட் இல்ல, இது வந்து ஃபியூச்சர் டேட் அப்படின்னு அர்த்தம். போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து இப்ப போய் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து பழையபடி 1/9/24. பட் பீரியட் பாத்தீங்கன்னா இப்ப நீ வந்து 1/9 இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 1/10/23 இன்னொரு பில் இருக்கு. அல்லது நீ இந்த பில்லு போடணும்னு நினைக்கிற. எந்த பில்லு? அபிஷேக்கு நீ ஆரிய பில் போடணும்னு நினைக்கிற. அபிஷேக் அதனுடைய பில் டேட் வந்து பாத்தீங்கன்னா 1/5/23. நீங்க 1/5/23 அப்படின்னு போட்டா இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, இப்ப நீ வந்து 1/9/24 போறத நீ என்ன பண்ணிருக்க? பீரியட சேஞ்ச் பண்ணிட்ட, நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு போயிட்ட. அப்ப இந்த டேட் போடணும் அப்படின்னா நீ ப்ரீவியஸ் இயருக்கு திரும்ப வரணும். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப என்ன பண்ணா அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க 1/5/23 போட்டா டேட் cannot be below the current period அப்படின்னு. கரண்ட் பீரியட் 24 காட்டும். கரண்ட் பீரியட் காட்டும். அப்ப என்ன பண்ணணும்? எஸ்கேப் கொடுத்து நீங்க பீரியட் Alt F2 கொடுத்து பீரியட சேஞ்ச் பண்ணுங்க. Alt F2 கொடுத்து A23 M24 அப்படி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 1/4/23 டு 30/3/24 அப்படின்னு மாறிடும்.
இப்ப போயிட்டு நீங்க 1/5/23 அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்க வந்து அபிஷேக்கு ஏபிஹெச் ஸ்லாஷ் ஆர்ஏ பில் 1 அப்படின்னு நீங்க சொல்லணும். யாருக்கு அடுத்த பில்லு அபிஷேக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்க அபிஷேக் அப்படின்னு போட்டுக்கலாம். அபிஷேக் அண்டர் சண்டே டேட்டா 30 days கிரெடிட். அதுல இருக்கிற என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ். முதல் பில்லு 10% ஆன் 4 crore அப்படின்னா 40 lakhs. அப்ப ஃபர்ஸ்ட் பில்லு 40 lakhs போட்டனா இந்த மாதிரி அடையாறு அப்படின்னு வரும். காசு சென்றோட நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பேஜ் அப் போயிட்டு என்ன பண்ணும், இந்த இடத்துல ஆர்ஏ பில் 1 அப்படின்னு போட்டு இந்த மெட்டீரியல் பப்ளிகேஷன் இங்க வந்து எழுதணும். இந்த இடத்துல கான்டாக்ட் சைஸ்ல போயிட்டு ஒர்க் ஆர்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 103 ஒர்க் ஆர்டர் நம்பர் 103. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். என்ன எழுதணும், ஒர்க் ஆர்டர் நம்பர் 103, ஒர்க் ஆர்டர் நம்பர் 103, ஆர்ஏ பில் 1 10% ஆஃப் கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் இல்ல ஆன் கான்ட்ராக்ட் வேல்யூ 10% ஆன் கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் rupees 4 crore என்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 10% பில் 10% என்டர் கொடுத்து இந்த டெஸ்கிரிப்ஷன்லாம் வந்து என்ட்ரி பண்ணதான் என்டர் கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து சேவ். இதே மாதிரி எல்லா பில்லும் போடும். இதுவே சௌந்தர்யா இருக்கான்னு வச்சுக்கோங்க. சௌந்தர்யா வந்து பெங்களூர், அவங்க பில்ல எப்படி போடணும், சௌந்தர்யா வந்து ஐஜிஎஸ்சி, சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்சி ஒர்க் ஆர்டர் நம்பர் வைக்கலாம். ஆர்ஏ பில் 2 அதே 1/5 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏ பில் 1 யாருக்கு, சௌந்தர்யாக்கு எஸ்ஓயு ஸ்லாஷ் ஆர்ஏ பில் 1. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்ல போயிட்டு சௌந்தர்யா அண்டர் சண்டே டேட்டா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் மெயின். இங்க தமிழ்நாடு இருக்கக்கூடாது, பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ என்ன ஸ்டேட், கர்நாடகாங்கிறது ஸ்டேட், பெங்களூருங்கிறது ஸ்டேட் கிடையாது, அது சிட்டி. கர்நாடகாக்குள்ள இருக்கிற சிட்டி. இப்போ பெங்களூர் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்க கர்நாடகா அப்படின்னு பெங்களூர்னா நீங்க கர்நாடகா. பின்கோட்லாம் எனக்கு தெரியல. இப்ப போயிட்டு நீங்க போட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கால்குலேட் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஐஜிஎஸ்டி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 50 லட்ச ரூபாய்க்கு 10% பில் வேல்யூ எவ்வளவுனா 5 லட்சம். இப்ப நான் 5 லட்சம் போட்ட வேலைக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐஜிஎஸ்டி கால்குலேட் ஆகும், சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகும். எவ்வளவுனா 25,000 வரும் பாருங்க. என்று 18,90 18% ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட். நான் பையன் சொல்லிட்டேன் 18%. 5 லட்சத்துக்கு 18% பாத்தீங்கன்னா 90,000 ஐஜிஎஸ்டி கால்குலேட். இது வந்து எப்படி சாத்தியமாகுது, ஆட்டோமேட்டிக்கா டேலியா அதை புரிஞ்சு பண்ணணும். ஏன்னா அப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, லெட்ஜர்ல ஒரு பார்ட்டியோட லெட்ஜர்ல அவன் என்ன ஸ்டேட்னு பாரு, கம்பெனி கிரியேட் பண்றது என்ன ஸ்டேட் பாரு. கம்பெனி கிரியேஷன் டேட்டும் பார்ட்டியோட லெட்ஜர் டேட்டும் ஒரே ஸ்டேட்டா இருந்தா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. கம்பெனி கிரியேட்டட் டேட்டும் பார்ட்டியோடைய கம்பெனி கிரியேட்டட் ஸ்டேட்டும் பார்ட்டியோட ஸ்டேட்டும் வேற இருந்துச்சு அப்படின்னா, வேற இருந்துச்சுன்னா ஐஜிஎஸ்டி. அந்த மாதிரி டேலியில ப்ரோக்ராம் எழுதிட்டாங்க. எப்படி இருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆல்ட்டுக்கே ஆல்டர். இங்க பாத்தீங்கன்னா இது கம்பெனி கிரியேஷன், இந்த கம்பெனி தமிழ்நாடுல இருக்கு, பட் இந்த கம்பெனி எங்க இருக்கு, லெட்ஜர்ல போய் பாருங்க சௌந்தர்யா. அது பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு. அப்ப நீங்க வந்து இங்க வவுச்சர் என்ட்ரி போடும்போது அக்கௌண்டிங் வவுச்சர் வீல சௌந்தர்யான்னு போட்டு நீங்க ஆர்ஏ பில் 1 போடுறீங்க. இங்க சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணுங்க. இந்த சௌந்தர்யாவை நீங்க செலக்ட் பண்ணும்போது சௌந்தர்யாக்கு நீங்க கர்நாடகான்னு கொடுக்குறீங்க, கம்பெனிக்கு தமிழ்நாடு கொடுக்குறீங்க. அப்ப இங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போகுது, ஆட்டோமேட்டிக்கா இது ஐஜிஎஸ்டி அப்படின்னு டேலி ப்ரோக்ராம் இருக்கு, அதன்படி அங்க கால்விட்டாங்க. இதான் வந்து எவ்வளவு 5 lakhs. ஆட்டோமேட்டிக்கா 18% ஜிஎஸ்டி, 5 லட்சத்துக்கு 18% 90,000 ஆட்டோமேட்டிக்கா பில் ஆயிடும். ஆனா இதுவும் அதே மாதிரிதான். பேஜ போயிட்டு நீங்க இங்க வந்து என்ன கொடுக்கணும், இந்த இடத்துல நீங்க ஒர்க் ஆர்டர் நம்பர் இங்க கொடுக்கணும். ஒர்க் ஆர்டர் நம்பர் 104, ஒர்க் ஆர்டர் நம்பர் 104. ஒர்க் ஆர்டர் நம்பர் 104ல என்ன டேர்ம்ஸ், ஆர்ஏ பில் 2 10% ஆன் த
contract value on the contract value of rupees 50 lakhs. ஓகேவா? அடுத்து என்ன பில் இது? 10%. என்ன ஒர்க்குக்காக? மெட்டீரியல் மொபிலைசேஷன். ஃபார் என்ன ஒர்க்கு? இந்த என்று கொடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கால்குலேட் ஆகுது? ஐடிஎக்ஸ் தான் கால்குலேட். இந்த மாதிரி நீங்க இதை என்ட்ரி பண்ணி ஒர்க் பண்ணலாம். புரியுதா எப்படி சேல்ஸ் பில் போடுறோன்னு? புரியுதாப்பா? நசீதா, ஜாஸ்மின், இலக்கியா, அரவிந்த் எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். புரியுதாப்பா? புரியுது சார். கொஞ்சம் புரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பேமெண்ட் என்ட்ரி சார். பேமெண்ட் என்ட்ரி போறது நம்ம காஸ்ட் சென்டர் கிளாஸ் எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணிருப்போம். பேமெண்ட் என்ட்ரி போறதுக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஆல்டர்ல போயிட்டு ஷோ மோட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் காஸ்ட் சென்டர் கிளாஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நீ எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? எக்ஸ்பென்சஸ் போயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் எப்படி என்ட்ரி பண்ணணும்? அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கட் வி, அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கட் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கட் என்ன? எஃப்ஐ. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்? பேங்கை செலக்ட் பண்ணிக்கணும். இந்தியன் பேங்க். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்கு இங்க பாருங்க. இது வந்து எக்ஸ்பென்ஸ், டோட்டல் எக்ஸ்பென்ஸ். எவ்ரி மந்த் இது எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் இங்க இருக்கு. ஓகேவா? சரி, எக்ஸ்பென்ஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி ரசிப்ட் போட்டுருவோம். ரசிப்ட் போட்டு ரசிப்டுக்கு ஷார்ட் கட் அக்கௌண்டிங்